சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தாய் கண் முன்பே அவரது சிறுவயது மகள் தலைநசுங்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், என்ன நடந்தது? விவரங்கள். விபத்து வணக்கம் கார்த்திகேயன். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தாய் கண் முன்பே அவரது சிறுவயது மகள் தலைநசுங்கி பலியான சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்கள். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தாய் கண் முன்பே அவரது சிறுவயது மகள் தலைநசுங்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். காலை வணக்கம். சென்னை பெரம்பூரில் தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற சிறுமி தண்ணீர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவமானது தற்போது அந்த பெரம்பூர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் யாமினி. இவர் தன்னுடைய 10 வயது சிறுமி சௌமியாவை பள்ளியில் விடுவதற்காக, அதாவது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஈவாட் பள்ளியில் அந்த சிறுமியானது கல்வி பயின்று வருகிறார். 5ஆம் வகுப்பு கல்வி பயின்று வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல இந்த சிறுமி சௌமியாவை அவரது தாயார் யாழினி இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு பேப்பர் மில் சாலையில் சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனத்தில் முன்னால் அந்த சிறுமி சௌமியா நின்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. சென்னை பெரம்பூர் வீனஸ் அருகே சென்னை மாநகராட்சி குடிநீர் ஒப்பந்த லாரி ஒன்று யாமினி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் பின்னால் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது யாமினி இருசக்கர வாகனத்தை ஓட்டியவாறு குழந்தையை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையில் ஏற்பட்ட ஒரு சிறிய பள்ளத்தில் அந்த இருசக்கர வாகனமானது நிலை தடுமாறியது. அதில் நிலை தடுமாறி அந்த இருசக்கர வாகனத்தில் தாயுடன் பயணம் செய்த குழந்தை சௌமியா திடீரென சாலையில் விழுந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து பின்னால் வந்த தண்ணீர் லாரி அந்த குழந்தையின் தலையில் சம்பவ இடத்திலேயே ஏறி இறங்கியதில் தலைநசுங்கி குழந்தை சௌமியா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்ட நிலையில் காலை வேளையில் அவசர பணிக்காக சென்று கொண்டிருந்த அனைத்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் அலுவலகம் பணிக்கு சென்ற பொதுமக்களும் உடனடியாக சென்னை செம்பியம் போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சென்னை செம்பியம் போக்குவரத்து காவல்துறையினர் உயிரிழந்த குழந்தை சௌமியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநரை கைது செய்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலை வேளையில், அதாவது பீக் அவர்ஸ் எனப்படும் இந்த காலை வேளைகளில் தண்ணீர் லாரி சென்னை நகருக்குள் அனுமதி தந்தது யார் என்றும், இந்த தண்ணீர் லாரி வருவதற்கு வழிவகை செய்த போக்குவரத்து காவலர்கள் யார் என்றும் தற்போது துறை ரீதியான விசாரணை ஒன்று மேற்கொள்ள இருப்பதாக தெரிகிறது. குழந்தை சௌமியா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இருந்ததை கண்ட அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த அந்த பகுதி மக்கள் கதறி அழுததை நெஞ்சை உருக்கும் ஒரு சம்பவமாக அமைந்தது.